வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே விஜயா ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க மீனாவை. ஏங்க, இவ என்னமோ பெருசாக டெக்கரேஷனெலாம் எடுத்து செய்ய போகிறேன், நான் தான் பெரிய ஆளாக போகிறேன், இந்த சிந்தாமணிலாம் எனக்கு ஒரு ஆள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ பாருங்கள், 2 லட்ச ரூபாயை உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அதுவும் 2.5 லட்சம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா முதல்ல அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. எங்கே அமைதியாக இருக்கணும் அப்படிங்கும்போது, அவங்க தந்து வச்ச பணத்தை தான் என்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறது. தந்து வச்ச பணமா அப்படிங்கிறாங்க. மீனா டெக்கரேஷன் வேலைக்கு போனதில் லாபம் வந்ததெல்லாம் என்கிட்ட தந்து வச்சுருக்காங்க. ஒண்டியலில் அவங்க மாடியில் வீடு கட்டுறதுக்கு தனியாக சேர்க்காங்க, அது முத்து உழைக்கிறது. மீனா உழைக்கிறத என்கிட்ட தந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டில் கொஞ்சம் பணம் காணாமல் போகுது. மீனா தன்னுடைய பர்ஸில் ஒரு 3000 வச்சுருக்கா, காணாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2000 காணாமல் போயிருக்கு. அப்புறம் ஒரு 6000 காணாமல் போயிருக்கு. இப்படி ஒரு 3 வாட்டி காணாமல் போயிருக்கு. அதனால் மாமா உங்கள்கிட்டயே இருக்கட்டும் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட வச்சு, என்னங்க உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருக்காளா அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா கொடுத்து வச்சுருக்கா. இப்போ 2 லட்சம் கேட்குறாங்க, இதை கொடுக்க போகிறேன். மீதி ஒரு 1 லட்சம் அவங்களுக்கு வேலைக்கு வச்சுப்பாங்க அப்படிங்கும்போது, மீனா நீங்கள் கவலைப்படாதீங்க, மீதி பணத்தை நான் தரேன் அப்படிங்கும்போது, ஸ்ருதி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காத, உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கு இது ரொம்பவே நல்லாவே பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு எதுக்கு பிடிக்கணும் அப்படிங்கும்போது, சரி உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, நீ மீனாவுக்கு வேலைக்கு உதவி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கும்போது, ஆண்டி உங்களுக்கு எதுக்கு பிடிக்கணும், எனக்கு மீனாக்காவை பிடிக்கும், மீனாக்காவுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும், நான் பண்ண தான் செய்வேன். மீனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எத்தனை லட்சத்துக்குனாலும் வேலை எடுங்க, என் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபாட்ட வச்சுருக்கேன், சரிங்களா? அப்படி அதை விட தாண்டி உங்களுக்கு வேலை வருதுன்னு வைங்களேன், என் ஃப்ரெண்டு யார்கிட்டையாவது நான் வாங்கி தரேன், நீங்கள் யார்கிட்டையுமே பேசாதீங்க, நாசுக்கு என்கிட்ட சொல்லுங்கள், இதை நம்ம எங்கேயாச்சும் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, ஸ்ருதி அதை நீங்கள் பேசாமல் ரெஸ்டாரண்ட் வைக்க ரவிகிட்ட கொடுக்கலாமே, ரவி பணம் இல்லாமல் அங்கங்கே அலைகிறாரே அப்படிங்கும்போது, என் வீட்டுக்காரர் அலைகிறாரு தான், நான் எப்போவுமே சொல்லிட்டேன், என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அதை வச்சுக்கிடுங்க, அது போக நானே உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கும்போது, இல்லை ஸ்ருதி நீ சம்பாரிச்சது உன் அக்கௌண்ட்டில் வச்சுக்க, உனக்கு எதை செய்யணும்னு தோணுதோ அதை செய், ஆனால் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதி நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப நன்றி அத்தை, நாங்கள் ஒன்றும் மாமாட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றணும் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது அத்தை, எங்களால் முடிஞ்சது இந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு தான் நினைப்போம் அப்படிங்கும்போது, அப்படி சொல்லுமா அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. ஏன் முன்னாடி தொழில் பண்ணி லாபம் நல்லாவே சம்பாதிக்கிறான், அப்படி இருக்கும்போது இந்த சின்ன முண்டாயாவதுக்கு அவள் இன்னொரு ஆள்கிட்ட போய் கடன் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் ரொம்ப ஓவராக பண்ணாதடா, அவர்கிட்டலாம் பணம் நீங்கள் கொடுத்து வைக்கல அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நான் அவங்கள்ட்ட ஒரு பையை கொடுத்து உள்ளே வைக்கிட்டோம்னா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு, அதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வராங்க. நீனே உழை அப்படிங்கிறாங்க. உழைக்கிறாங்க. உழைக்கும் போது மீனா வேலை செஞ்சு கொடுத்த பணம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதியே வச்சுருக்காரு, எப்பப்போ எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு விஜயா முடிக்காங்க. என்ன விஜயா இப்போ நான் எழுதி கொண்டு வச்சேன்னா இல்லை முத்து மீனா எழுதி கொண்டு நம்ம பீரோவில் வச்சாங்களா அப்படிங்கிறாங்க. விஜயாவில் ஒன்றுமே பண்ண முடியல. மீனா 3.5 லட்ச ரூபா இருக்குது, இதை வச்சு தொழில் நல்லாவே பண்ணு அப்படிங்கும்போது, சுற்றி டவான் ரூமில் போய், மீனா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 2 லட்ச ரூபா அனுப்பியிருக்கேன், இதை வச்சு நீங்கள் தொழிலை நல்லாவே பண்ணுங்கள் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, இவ்வளோ பணம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது, மீனா பண்ணுங்க, வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருமே கூலியை கொடுத்துருங்க, கூலியை கொடுத்துட்டு வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு பணம் உனக்கு ரிட்டர்ன் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, சுருதிட்ட ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் சும்மையாக கொடுக்குறீங்க, மீனாட்ட இன்ட்ரெஸ்ட் வாங்குங்க அப்படிங்கும்போது, உடனே முத்து சரி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. மீனாவும் கொடுத்துடலாங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, உள் வீட்டுக்குள்ளேயே அப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது, அங்கிள் கொஞ்சம் பாருங்கள், இதுக்கு நான் தானே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி உங்களை மாதிரி சிட்டிக்கிட்ட வட்டிக்கு வாங்குவீங்களா, அது மாதிரி நான் வாங்கலை, எங்கள் அக்காளுக்கு நான் கொடுக்குறேன், அவங்க எனக்கு நிறையவே பண்ணியிருக்காங்க, சரிதானா, இனி அவ்வளவு நல்லா பார்த்துருக்காங்க, எனக்கு இக்கட்டான சூழ்நிலையிலும் போதும் என் கூடவே நின்றுருக்காங்க, எங்கள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நானும் ரவியும் சேர்கிறதுக்கு அவங்க முக்கிய காரணம், அதுக்காக ஆண்டி சொல்கிற மாதிரி அவங்க தான் எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க போனாங்க வந்தாங்கலாம் கிடையாது, தற்செயலாக வந்தாங்க, எங்கள் கல்யாணத்துக்கு சாட்சியை போட வச்சோம், இதான் நடந்துச்சு. அந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வால் தான் இன்றைக்கி நான் அந்த வீட்டில் மருமகளாக நிற்கிறேன், இந்த வீட்டில் ஒரு ஆளாக இருக்கிறேன், அதுக்கு எல்லாமே மீனாக்கா தான் காரணம். மீனாக்கா
வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள், அதான் நம்மளுக்கு வேணும். இந்த ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் சொல்கிறாங்க, ஆன்ட்டி சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு காமெடியாக எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் காமெடி பீஸு. இவங்கெல்லாம் இந்த வட்டத்துக்குள்ளேயே பேசுவாங்க. நம்ம அதை தாண்டி நம்ம சாதிக்கணும் மீனா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக சொல்லுது இப்படி ஒரு உதவி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் முன்னாடி நினைக்கல அப்படிங்கும்போது, மீனா உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கள். தேவை ஏற்பட்டால் நம்ம 2 பேரும் பார்ட்னராக இருந்து என்ன தொழிலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி, அந்த வீட்டில் நம்மளுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் நம்ம வச்சு செய்வோம். முத்து பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நம்ம இணைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நொறுக்க தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நான் என்ன சொன்னாலும் இந்த பணக்கார பைத்தியம் கேட்க மாட்டுக்க அப்படின்னு சொல்லி ரூம்பு பார்த்து போகிறாங்க. பின்னாடியே ரோகிணியும் மனோஜும் போகிறாங்க. ரோகிணி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கடுப்பு வச்சே நம்ம ஆன்ட்டிக்கிட்ட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆன்ட்டி இந்த ஸ்ருதி ரொம்ப ஆடுறாங்க அப்படிங்கும்போது, ஆமாம்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் ரோகிணிகிட்ட பேசிட்ட அப்படிங்கும்போது, டேய் நம்மெல்லாம் 3 பேர் ஒன்றா இருந்து செய்யணும்டா. அவங்க 4 பேர் இருந்துக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. இந்த சிந்தாமணி தான் இந்த தொழில் கிடைக்கணும். இப்போ ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு தொழில் கிடைக்க விடாமல் போகணும். அவள் பணத்தை வந்து நாளைக்கு தான் கட்டணுங்க. பணம் வந்து அங்கே கெட்டதுக்கு கிடைக்கக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போ ஒன்று பண்ணுவோம், அந்த மண்டபத்தில் போய் மேனேஜர்கிட்ட பேசிடுவோம், ஆர்டரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் அது எப்படி முடியும், அதான் மீனா பணம் கட்டிடுவாங்களே அப்படிங்கிறாங்க. பணம் கட்டினா என்ன, நம்ம மேனேஜர்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. எப்படி பேசுகிறது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க, மீனாட்ட பணம் வேணுங்கன்னா அவ்வளோதான், மீனா பணமே கொண்டு கொடுத்தாலும் பணம் வேங்கலைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை சொல்லிடுவோம் அப்படிங்கும்போது, எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கால் பண்ணுறாங்க. சிட்டி எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது, ஒரு பணங்கன்னு கேட்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பணம் வேறு இல்லையான்னு சொல்லிட்டு, ரோகிணி தப்பாக நினச்சிக்காதீங்க, பணம்னு எதுவும் இல்லை, ரொட்டேஷன் ஆகலை, கணக்கு வழக்கு பார்க்க சரியான ஆள் இல்லைங்கிறதுனால இவனை வந்து பணத்தை கோட்டையை விட்டானுவன், இப்போ தினம் வசூல் பண்ணி எங்களை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது, சிட்டி என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்கா அந்த நேமில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இருக்குது, அது அங்கே போங்க, அங்கே போய் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி சிட்டி என் பேர், நான் இந்த ஏரியாவில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமில்ல, அதனால் என்ன செய்யக்கூடாது, இன்னாருக்கு அட்வான்ஸ் வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினாலும் ஆர்டர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் மட்டும் சொல்லிடுங்க, மேனேஜர் வந்து என்ன செஞ்சிடுவான் அறந்துருவான் அப்படிங்கும்போது, சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேனேஜர்கிட்ட போகிறாங்க. மேனேஜர்கிட்ட போய் பயங்கர பில்டப் பண்ணுறான். மேனேஜர் பயங்கரமாக சார் அப்படிங்கிறாரு. உடனே சிட்டி போன பிறகு இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், நம்ம இப்போ அட்வான்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை தானோ அப்படின்ட்டு இருக்கும்போது, ஓனர் வரா, சார் வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மீனா பொண்ணு ஃபோன் பண்ணது அவங்ககிட்டயே கொடுத்துருங்க, சிந்தாமணியோடைய ஆர்டர் சரி இருக்காது, நீங்கள் நேற்று சொன்னீங்க சிந்தாமணியும் மீனாவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த மீனா பொண்ணு தான் சூப்பராக பண்ணுது, அதுக்காக வந்து அதுக்கு ஒரு பணிவு இருக்குது. இந்த சிந்தாமணிக்கு அப்படி கிடையாது, யாரையும் அனுசரித்து போகிறது கிடையாது, வைக்கிறது கிடையாது, அது அமௌண்ட்டும் கூட கேட்குது, நம்ம கையில் இருந்து கொடுக்கல, பார்ட்டிக்காரன்ட்ட வாங்கி தான் கொடுக்குறோம், கல்யாண மண்டபத்துக்கு இவ்வளோ வாடகை கொடுக்குறோம், டெக்கரேஷனுக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம அதிலேருந்து பணம் வாங்குற மாதிரி நினச்சிருவாங்க. அதனால் கம்மியாகவே ஆர்டர் கேட்க அந்த மீனாவுக்கே ரெகுலராக கொடுங்க, மாடலும் சூப்பராக பண்ணுது. இப்போ அட்வான்ஸ் வந்து அது கொடுத்துட்டுச்சா கொடுக்கலையா அப்படின்னு, இன்னும் கொடுக்கல சார் அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த 2 நாளுக்குள்ளே கொடுக்கலனாலும் நம்ம மண்டபத்தில் வந்து கொடுத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணி என்ன செஞ்சுருங்க, ஆர்டர் உங்களுக்கே கொடுத்தாச்சு, உங்களுக்கு பதிலாக நாங்கள் டெபாசிட் அமௌண்ட்டு வச்சாச்சு அப்படின்னு சொல்லி வர சொல்லிடுங்க. பொண்ணு கஷ்டப்பட்டு பொண்ணு தான், நல்ல பொண்ணு, அது நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. சார் நம்ம எதுக்கு சார் அந்த மீனாவுக்கு அதை இறங்கி போகணும், நம்மளுக்குன்னு ஒரு கற்று இருக்கலாம் சார் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாரு, இந்த ஃபங்க்ஷன் நடத்த போகிறவங்களும் எனக்கு வேண்டியவங்க, அந்த பிள்ளையும் ரொம்ப நல்ல பிள்ளை, அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும்ல, வேறு மாற்றம் இருக்கக்கூடாது. சிந்தாமணி இது பணம் கட்டான்னு என்று சொல்லக்கூடாது. சுத்தானா சிந்தாமணி இது பணம் கட்டினாங்கன்னா உங்களுக்கு முன்னக்கூட்டி மீனா பணம் கட்டாங்கன்னு நீ சொல்லிடணும், கேட்கலாம், சிந்தாமணிகிட்ட பணம் வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்ரு அப்படின்றாங்க. சரி சார் அப்படின்றாங்க. என்ன பண்ணணுன்னு தெரியலையே, இப்போ வேறு ஒருத்தன் வந்து பணம் வாங்கினா பிக்சர் வாங்குறான், நம்ம ஓனர் வந்து மீனாட்ட தான் பணம் வாங்கணும், மீனா தான் பணம் வாங்கின மாதிரி ரெடி பண்ணணுங்கிறாரு. இல்லை நாங்கள் வேலை வேணும், வேலையா ஒரியான்னு பார்த்தா நம்மளுக்கு இப்போ வேலை தான் முக்கியம், மீனா பணம் தரனாலும் மீனாக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுதாங்க. சிந்தாமணியம்மா ஆர்டர் உங்களுக்கு வராத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா பணம் ரெடி பண்ணிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சை போடுறாங்க. இங்கே பாரு,
அவன் உருண்டாலும் சரி தான், பிறண்டாலும் சரி தான், பணம் கிடைக்காது. அவள் வந்து என் வீட்டுக்கார்ட்ட தான் ஃபைனான்ஸ் வாங்கிட்டு வந்து போல அந்த விஷயமே எனக்கு தெரியாது. என் வீட்டுக்கார் என்கிட்ட வந்து கோவத்தில் இருந்ததுனால அந்த மீனாவுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் மீனாவுக்குலாம் பணம் கொடுக்காங்கன்னு சொல்லி நயந்து பேசி ஃபைனான்ஸ் வந்து மீனாவுக்கு கொடுக்காத அளவுக்கு என்ன பண்ணணுமோ என் மோளை வச்சு பண்ணிட்டேன். இன்னுமே பணம் கிடைக்காது, அவள் பணம் தர முடியாது அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, பணம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. என்னது பணம் ரெடி பண்ணிட்டாளா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, பணம் ரெடி பண்ணிட்டேன், நான் வந்து இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. என்ன வந்தாளா அப்படிங்கிறாங்க. இப்போ தாங்க பணம் கட்ட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. ஏன்னா பணம் கட்டலைன்னு சொன்னோம் அப்படின்னா தப்பாக போய்டும், ஓனர் வந்து அங்கே தான் கொடுக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அப்போ மீனா வந்துட்டு, சார் நான் கட்ட வேண்டிய பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கட்டிட்டு வெளில வராங்க. அப்போ சிந்தாமணி அந்த மண்டபத்துக்குள்ளேயே காரில் நிற்கிறாங்க. எப்போ உள்ளேருந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி நான் கட்டதுக்கு முன்னாடி நீ கட்டிட்ட அப்படிங்கிறாங்க. இப்போ தான் பணம் கட்டு வரேன் அப்படிங்கும்போது நேராக மேனேஜர்கிட்ட போகிறாங்க. என்னையா நினச்சிட்ருக்க, மீனா வந்து டெபாசிட் அமௌண்ட் கட்டிட்டா வச்சுட்டான்னு என்கிட்ட சொன்னேன், அவள் இப்போ தான் வந்து கட்டுறா, என்ன இந்த மீனா உனக்கு கமிஷன் தரேன்னு சொன்னாலா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறம்மா, இந்த மீனாவுக்கு வந்து கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி சிட்டிங்குது ஒரு ஆள் வந்து நீ நெருக்கடி பண்ணிட்டு போகிறாரு. அவர் பயங்கரமான நான் அவரை விசாரித்தேன். எங்கள் ஓனர் என்னன்னா இந்த மீனாவுக்கு தான் கொடுக்கணும், மீனா டெபாசிட் அமௌண்ட் கட்டாட்டிலுமே கூட டெபாசிட் அமௌண்ட் மண்டபத்துலேருந்தே கட்டிடலாம் அப்படிங்கிறாரு. அதனால் தான் எப்படி சொல்லணும்னு தெரியாமல் தான் உங்கள்கிட்ட அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஓனரை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓனர்கிட்ட போகிறாங்க. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் மண்டபத்தில் நான் 23 வருஷமாக டெக்கரேஷன் வேலை எடுத்து பார்த்துட்ருக்கேன், இன்றைக்கி வந்து இவ்வளோ கொடுக்கீங்க, எனக்கு அப்போ தொழிலுக்கு தான் என்ன தான் நீங்கள் மறுவாதி கொடுக்கீங்க அப்படிங்கும்போதேம்மா, நீங்கள் தாம்மா தொழிலுக்கு மறுவாதி கொடுக்கல, இதான் உள்ளது, வேலையை நீங்கள் வந்து சூப்பராக பண்ண மாட்டீங்க, அதுபோக நாங்கள் ஒரு மாடல் சொன்னால் நீங்கள் ஒரு மாடல் பண்ணுவீங்க, அதனால் வார ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க எல்லாருமே எங்கிட்ட வந்து என்ன செய்வோம் வருத்தப்பட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம், உங்களுக்கு போட்டியாக யார் வருவாங்க சிறப்பாக பண்ணுவாங்க, அவங்ககிட்டயே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் மண்டபம் வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாருமே மீனாவுக்கு தான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்னும் வந்து உங்கள் தொழில் வந்து உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பேசாமல் நீங்கள் இருக்க பணத்தை வச்சு எதையாவது ஒரு தொழில் பண்ணி உட்காந்துருங்க நிதானமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி, சார் நீங்கள் பேசுகிறது ரொம்ப சரி கிடையாது சார், என்னை வச்சு நல்லாவே சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஒன்றை வச்சு நான் சம்பாதிச்சேன் அம்மா, மாற்றி சொல்லாதம்மா, எங்கள் மண்டபத்தை வச்சு நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க, அதுபோக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொடுக்க சொல்லுறதுக்கு ஆர்டர் கொடுக்க சொல்லுறதுக்கு நான் தான் எல்லாரையும் கூட்டு முதல் நாள் சொன்னேன், அதுக்கப்புறம் தான் எல்லா மண்டபத்தையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லா மண்டபத்துலையுமே உங்களுக்கு நல்ல பேர் இல்லைம்மா, அதனால் வந்து இங்கே வந்து பேசிட்டு நேரம் வேஸ்ட்டு, உங்களவுக்கு எனக்கு பேச முடியாது அப்படிங்கும்போது, சார் நான் யார் எப்படிப்பட்டாலும் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. மண்டபத்து ஓனர் சொல்கிறாரு, ஏம்மா உங்களை மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய இடத்துல இருந்தால் தான் நாங்களாம் மண்டபத்தை வச்சு நடத்த முடியும், என்ன அதெல்லாம் நான் பார்த்தாச்சு, என்ன உனக்கு அரசியல் சப்போர்ட் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன், நீ எங்கே வேணாலும் பண்ணுமா, நான் நேர்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கிறதுலேருந்து தொழிலை கொடுப்பேன், நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. சிந்தாமணிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒவ்வொரு மண்டபத்துக்கு ஓனரும் ஃபோன் பண்ணுறாங்க, என்னம்மா நீ, அவர் எங்கள் மண்டபத்துக்கு அவர் தான் எல்லா மண்டபத்துக்கும் நாங்கள் இருக்கோம்னாக்கா தலைவராக இருக்கார், அவரை போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, பார்த்துக்கோங்க, அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டோட்டலாக உங்களை சிட்டிக்குள்ளே யாருமே கொடுக்க மாட்டாங்க, நாங்கள்லாம் சொல்லிவிட்டு அவ்வளோதான் அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, விலையை கெடுத்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த சிந்தாமணிக்கு மேலும் எரிச்சலாக இருக்குது. இந்த மீனை இந்த தொழிலில் தான் வந்து எடுத்துக்கிட்டான்னு பார்த்தா டோட்டல் தொழிலே முடிச்சு விடுற அளவுக்குலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வீட்டை பார்த்து போகிறாங்க. வீட்டில் விஜயா, ரோகிணி, மனோஜ் உட்காந்துருக்காங்க. உடனே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா சிரிக்கிறாங்க. மீனெல்லாம் நம்ம தொழில் பண்ணிக்க மாட்டான், நானும் ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணோம், ஒரு ஆளை அனுப்பி ஆர்டரே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், இன்னமும் வந்து மீனா அவங்களுக்கு எதிராக தொழில் பண்ணிக்கிடவே மாட்டான் அப்படிங்கும்போது, மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கைகளை வீசுகிறாங்க. சவுண்டு கேட்குது. உடனே பரவாயில்ல சிந்தாமணி, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி, இதுக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்ய மாட்டீங்களா என்ன, நீங்கள் செலவு தரலாம், இல்லைன்னா எனக்கு பரிசு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் உங்களுக்கு பரிசு கொடுக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜயாவை பலார்னு வாங்குறாங்க. மனோஜ் இங்கே போய் திருதுன்னு முடிச்சுட்ருக்காரு. மனோஜ் என்னடா அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க, என்னடா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க எங்கள் அம்மா மேலே கை வைக்கிங்க அப்படிங்கும்போது, நானே ரொம்ப கடுப்பில் இருக்கேன் மாஸ்டர், உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தேன், எல்லாத்தையுமே உங்கள் மருமக தான் கெடுக்க வச்சுட்டா அப்படிங்கும்போது, என்ன என் மருமக கெடுக்க வச்சு யார் அப்படின்னு சொல்லி ரோகிணி ஆண்டி நான் இல்லை அப்படிங்கிறாங்க. மீனாவை தான் சொல்கிறேன்,
நீங்கள் என்னமோ ஆர்டர் அவளுக்கு கிடைக்கூடாமல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் அப்படி சந்தோஷமான செய்தி சொல்லவும் தான் என் மேலே கை வைக்கிங்க, இன்னும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படிங்க. மாஸ்டர் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் இருங்க, அந்த மீனாவை தான் தொழிலில் கொடுப்பேங்கிறாங்க, நீங்கள் என்ன தான் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை அனுப்பி கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு அப்படிங்கும்போது, அதெல்லாம் நடக்காது, அந்த மண்டபத்துக்கு ஓனரு அந்த மீனாவுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, அதுக்காக அவன் டெபாசிட்டும் கட்டிட்டா அப்படிங்கும்போது, அப்போ அந்த மேனேஜர் வந்து கிட்ட சொல்லிட்டானா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நேராக சிட்டிக்கு ரோகிணி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மறுபடியும் சிட்டி மண்டபத்துக்கு போகிற. ஐயோ அவன்கிட்ட எவ்வளோ சொன்னையா, நீ வந்து அட்வான்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற. ஐயா நீங்கள் என்னைய உதவி பண்ணணும்னு நினைக்கிங்க, எங்கள் ஓனரு என்னைய வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைக்காங்க, என்னவா பண்ண முடியும், வேலையா இதா அப்படிங்கும்போது, மண்டபத்துக்கு ஓனர் நம்பர் தயா அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வாங்கி நேராக அட்ரஸுக்கு போகிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக மீனை ஆர்டர் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை மீனாவுக்கு தான் ஆர்டரு, சிந்தாமணி தான் நீங்கள் கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் சிந்தாமணி அனுப்பிவிட்டாங்களா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இருங்க, சிந்தாமணி ஆள் எனக்கு தெரியாது, அந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ரூமில் போய் அதிகாரிகளுக்கு ஃபோன் அடிக்காங்க. அவங்க காய்ச்சட்டக்காரங்க மாமல்லாம் வராங்க. யோ சிட்டி, இப்போ வீடு புகுந்து நீ வந்து பேசுகிற அளவுக்கு ஆகிட்டா அப்படிங்கும்போது, சார் சார் நான் சும்மா தான் அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சார் அவன் பேசுனது எல்லாமே அந்த வீடியோவில் பதிவாக இருக்குது, இதை கொண்டு போங்க, நான் வந்து ஸ்டேஷனில் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் சிட்டியை உள்ளே வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் ரோகிணிக்கு அங்கே தெரிய வந்துடுது. ஆண்டி சிட்டியை வந்து உள்ளே வச்சுட்டாங்களா அந்த மண்டபத்து ஓனரு அப்படிங்கும்போது, ஆண்டி ஆண்டி நம்ம இங்கே இருந்தால் சரி இருக்காது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறப்ப எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த மீனா வந்து தொழில் பண்ணதுக்கு காரணம் இந்த சுருதி தானே. அவள் உழைச்சி கொண்டு என் வீட்டுக்கார்ட்ட பணத்தை கொடுத்தாலும் அந்த பணத்தை இவர் எனக்கு தெரியாமல் வச்சுருந்துருக்காரு, அது நானே என் பேரோட வச்சுருந்துருக்கேன், எனக்கு அதுவும் தெரியலை. இந்த சுருதி வந்து பணம் கொடுக்காமல் இருக்குன்னா என்ன பண்ணலாம்? சுருதி வந்து அவங்க அப்பா அம்மாட்ட பணம் வாங்கி இது பண்ணல, அவள் வேலையை வச்சு தானே பண்ணுறான். பேசாமல் அவள் வேலையை வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ பண்ணலாம். வேலை இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சம்மந்தார்கிட்ட தானே போய் பணம் கேட்டாகணும். அவங்க பணத்தை கொடுக்க போகிறாங்க, மனோஜ் நம்ம ரவி ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே சுருதியோட ஸ்டுடியோ ஓனர் வீட்டுக்கு போகிறாங்க. வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாங்க. வணக்கம்மா, யாரும்மா நீங்கள் அப்படிங்கும்போது, உங்கள்கிட்ட வேலை பார்க்கல சுருதி, அவங்களோட மாமியார். அப்படியாம்மா, சொல்லுங்கம்மா எதுவும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுங்களா அப்படிங்கிறாங்க. சுருதி எதுவும் சொல்லி அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அதை பற்றி பேச வரல, சுருதிக்கு நீங்கள் வேலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எங்கள் ஸ்டூடியோவிலேயே நிறைய குரலில் பேசுகிறது அந்த பொண்ணு தான், எந்த நேரத்தில் எதை கொடுத்தாலும் அசால்ட்டாக பண்ணிடும். என்ன ஒன்று பண்ண மாட்டேன்னு முடிவு எடுத்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னாலும் பண்ணாது, பணம் எவ்வளோ கெடுத்தாலும் நம்ம வேங்காது அப்படிங்கும்போது. ஆமாங்க, அது அந்த பணக்கார திமுரு, அதனால எல்லோரும் வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் திமுரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே அது வேலையை பண்ணுது, சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அவங்கள நீங்கள் வேலைக்கு வச்சுக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா சொல்கிறீங்க, அந்த பொண்ணு இல்லைன்னா முடியாதும்மா, நீங்கள் கிளம்பலாம், நான் உங்கள் மாமியார் சொல்லிட்டு நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், வேலை பார்க்குறது சுருதி, அவங்க சம்மந்தமாக ஒரு நல்ல கதையை சொன்னீங்கன்னா கேட்போம், எங்கள் வேலைக்கு அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்படி நீங்கள் உங்கள் மருமகிட்ட சொல்லி பாருங்கள் அப்படிங்கும்போது, அவள் கேட்க மாட்டான் அப்படிங்கும்போது, நான் எப்படிமா கேட்பேன்னு நினைப்பீங்க, நான் வேணா சுருதிக்கு கால் பண்ணி தட்டுவான். ஐயோ சுருதிக்கு தெரிய வேண்டாம் நான் வந்தது அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை கிளம்புங்கம்மா அப்படிங்கிறாங்க. கிளம்பிடுறாங்க. இங்கே சுருதிக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா உனக்கு வேலை பார்க்க விருப்பம் இருக்குல்ல அப்படிங்க. சார் என்ன சார் காலையிலே வேலைக்கு வந்துட்டு வேலையை பார்த்துட்டு வேலை பார்க்க விருப்பமா, நீங்கள் லீவெலாம் போடல சார் அப்படிங்க. சரிம்மா வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு வச்சுருக்காரு. இங்கே நம்ம எடுத்த முயற்சி தோற்று போச்சு அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், எப்படி இந்த வேலையை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போது ரோகிணிக்கு கால் பண்ணி, ரோகிணி நேராக வந்து பார்வதி வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே 3 பேர் உட்காந்துருக்கும்போது பார்வதி சொல்லுதாங்க, விஜயா இந்த மாதிரி மீனா வேலையை கண்டிப்பாக கெடுத்தே ஆகணும், அந்த எங்கள் வீட்டில் எனக்கு சுத்தமாக மறுவாதி இல்லை அப்படிங்கும்போது, விஜயா இதெல்லாம் சொல்லாத, மீனா உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருப்பான், அந்த குடும்பத்து மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வீட்டுக்கு வந்தால் என்னையே வந்து நீ ஒன்றை பார்க்குற அளவுக்கு என்னை நல்லா பார்த்துப்பா, நான் 3ஆம் மனுஷி மாதிரி நினைக்கவே மாட்டேன், அந்த அளவுக்கு பண்ணுவான் அப்படிங்கும்போது உனக்கு மறுவாதியாக தான் நடத்துவான், ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்க. இல்லை பார்வதி அவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பா ரோகிணி, எப்படியாவது அந்த வேலையை கெடுத்தாகணும் அப்படிங்கும்போது, ஆண்டி அதுக்கு எப்படினாலும் நம்மளுக்கு ஒரு 50,000 ரூபா இருந்தால் போதும், நம்ம நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி நிப்பாட்டலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு 10 பேர் வச்சு தான் வேலை செய்கிறாங்க, இந்த 10 பேருக்கும் அவங்க 500 ரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்க, இல்லை 1000 ரூபா கொடுப்பாங்க, நம்ம அதை விட கூட கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே
விஜயா சொல்கிறாங்க, "அப்போ எப்படி?" அப்படிங்கிறாங்க. "ஆன்ட்டி ஒரு 50,000 ரெடி பண்ணால் போதும் ஆன்ட்டி. 10 பேர் வராங்க, ஆளுக்கு 5,000 கொடுப்போம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஒரு வேலை செஞ்சாலே ரூ. 1000 தான் கிடைக்குன்னா, வேலை செய்யாமல் 5,000 கிடைச்சா எல்லாருக்கும் எனக்கு வந்து எனக்கு முடியல, நான் வரல, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த மீனாவால் அந்த நேரத்தில் ஆள் பார்க்க முடியாது, வேலை நடக்காது. முன்ன டெபாசிட் கொடுத்தானே, நம்ம இப்படி பண்ணிட வேண்டியதானே. அவங்க டெக்கரேஷனுக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம். திடீர்னு யாரும் வரமாட்டாங்க. அதுபோக சிந்தாமணிகிட்ட சொல்லி வேலை பார்க்குறவங்ககிட்ட பூரா சொல்லிடுங்க. யாரும் வேலைக்கு திடீர்னு ஒரு நாள் கூத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு." அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, "ரோகிணி இந்த 2 வளையல்னாலும் விற்றுரு. விற்று 50,000 இல்லை 60,000 கூட எடுத்துகிட்டு நேராக போய் என்ன செய்ய, வேலை செய்கிற 10 பேருக்கும் பணம் கொடுத்துரு." அப்படிங்கும்போது, "ஆன்ட்டி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிந்தாமணிகிட்ட பேசணும்." அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி கால் பண்ணி பேசுகிறாங்க. "சிந்தாமணி, மீனா வேலை கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம்." அப்படின்னோடனே, "சூப்பர் மாஸ்டர், சூப்பர். அந்த பணத்தை நானே தரேன் மாஸ்டர்." அப்படிங்கிறாங்க. "அப்படியா? அப்போ நான் வளையல் வைக்க வேண்டாமா?" அப்படிங்கிறாங்க. "வேண்டாம்." அப்படிங்கிறாங்க. நேராக பார்வதி வீட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்றாங்க, 1,00,000. "ரோகிணி நீங்கள் கூட 50,000 எடுத்துக்கிடுங்க. ஆனால் அந்த மீனை அந்த வேலை செய்யக்கூடாது. இதில் தான் என் வாழ்க்கை இருக்குது." அப்படிங்கிறாங்க. "சரி மேடம், பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட யாரெல்லாம் வேலை பார்க்காங்கிறத லிஸ்ட் எடுக்காங்க, ஒரு ஆள்கிட்ட தெரிஞ்ச ஆள் மூலமாக. அவங்க இந்த வீட்டில் இருக்காங்க, இங்கே அட்ரஸ் அப்படிங்கிறாங்க. எல்லா வீட்டுக்குமே ரோகிணியே போகிறாங்க. "நான் வந்தோம்னு யாரும் காமிச்சிக்க வேண்டாம், ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு பணம் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ப்ரூடாக விடுதாங்க. அவங்களும் மீனா மேலே பயங்கர விசுவாசமாக இருக்காங்க. ஆனாலும் ரோகிணி சொல்லுறது நம்ம என்னென்னு உள்வாங்கிக்கிறோன்னு உள்வாங்குறாங்க. அப்போ வந்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே, "இந்த மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சால் எவ்வளோ கிடைக்கும் கூலி?" அப்படிங்கிற. "ரூ. 200 கிடைக்குமா? அதிகபட்சமாக ரூ. 1000 கிடைக்கும். மீனா இந்த 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 டேட்டில் உங்களை வர சொல்லியிருக்காங்களா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்கா. நான் மட்டும் இல்லை, என்ன இப்போ சேர்ந்த ஒரு 9 பேரும் வர சொல்லியிருக்காங்க. 10 பேர் போகிறோம் மொத்தம்." அப்படிங்கிறாங்க. மீனா சேர்த்தா 11 ஆள் அப்படிங்கிறாங்க. "சரி ரைட்டு, இல்லை 5,000 வச்சுக்கோங்க. நீங்கள் வேலை செய்யாமல் 5,000 தரோம். அது போக மீனா வேலைக்கு கூப்பிட்டா போகவே கூடாது. எப்போமெல்லாம் மீனா ஆர்டர் கொடுத்தாங்களோ அப்போமெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் 5,000 தந்துடுவேன்." அப்படிங்கிறாங்க. "அப்படியா? சரி ரைட்டு." அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனாலும் மீனா மேலே பயங்கர பாசம் இருக்குது. மீதி 9 பேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த 9 பேரும் ரோகிணி பார்க்கறதுக்கு முன்னாடி முத்து மீனாட்ட பேசிடுறாங்க. அப்போ முத்து மீனாவும் சொல்கிறாங்க, "அவங்க பணம் தான் வாங்கிக்கோங்க, ஆனால் வேலைக்கு வந்துடுங்க." அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அது எப்படி மீனா வராமல் இருக்கும்? இது வந்து வீணா எங்கேயோ இருந்து புறப்பட்ட பணம். அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, "இந்த சிந்தாமணி எங்கள் அம்மா ரோகிணி சேர்ந்து தான் பண்ணுதாங்க. அது சிந்தாமணி பணம் தான். அந்த பணம் வந்து ஊரை ஆட்டையை போட்டதுதாக்கா, நீங்கள் வச்சுக்கோங்க எல்லாரும்." அப்படின்றாங்க. எல்லார் வீட்டுக்குமே ரோகிணி கொண்டு கொடுக்காங்க பணத்தை. கொடுத்துட்டு இங்கே வராங்க. வந்துட்டு, "ஆன்ட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு, யாரும் போகமாட்டாங்க. அங்கே மீனா பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த வேலை செய்கிறதுக்கு போய் நிற்பாங்க. அங்கே ஒன்றும் நடக்காது." அப்படிங்கிறாங்க. "சூப்பர்மா, சூப்பர்மான்னு" ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சிந்தாமணி அவங்கக்கிட்ட அந்த தொழிலில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, "யாருமே என்ன செய்யக்கூடாது, மீனா கூப்பிட்டா வேலைக்கு போகக்கூடாது அவசரத்துக்கு." அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. எல்லாருமே, "இல்லைப்பா, வாய்ப்பு இல்லைப்பா." அப்படின்றாங்க. இவங்க அந்த 10 பேரும் மீனா கூட வேலைக்கு போக மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே மீனா மேலே ரொம்ப பாசமாகவும் பரிவாகவும் இருக்காங்க. நம்மளிருந்து ஒரு பொண்ணு வந்து தொழில் பண்ணி ஜெயிக்க போகிறா, அவளுக்கு நம்ம தானே சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த 5,000 நம்மளை பொருட்டாக வச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்படி நாட்கள் நகருது. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். நைட்டு எல்லா பூக்களையும் மீனா முத்தும் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணி ஸ்பாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆட்களை பூராமல் ஏற்றத்துக்கு வண்டி அனுப்பிடுறாங்க. எல்லாருமே வண்டியில் முத்து அனுப்புகிற வண்டியில் ஏறி போயிடுறாங்க. இங்கே சிந்தாமணிக்கும் விஜயாவுக்கும் பயங்கர சந்தோஷம். ஃபோன் பண்ணி பணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. "கண்டிப்பாக இன்றைக்கி வேலை நடக்காது. விடிய காலம் மாஸ்டர், நம்ம 2 பேரும் அங்கே போகிறோம்." அப்படிங்கிறாங்க. "இல்லை இல்லை, என் மருமகன் வருவான். 3 பேராக போகிறோம். போய் அங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னையோட வேலை முடிஞ்சதில்ல." அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆமாம்." அப்படிங்கிறாங்க. மீனா வந்து அங்கே நைட்டு ஃபுல்லும் சூப்பராக வேலை செஞ்சு காலைல 6 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. முடிச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து மண்டப ஓனரு, மேனேஜருக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிடுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடக்குது. அந்த பெரிய ஒரு கம்பெனி ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்குது. அதில் இருக்கிற மேனேஜருக்கு ரொம்ப பிடிக்குது. ஓனர்ட்டையும் சொல்கிறாங்க நல்லா இருக்குன்ட்டு. இதை பார்த்து ரொம்பவே வாழ்த்துறாங்க. "எங்கள் கம்பெனி ஃபங்க்ஷன் எங்கே நடந்தாலும் இவங்க தான் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கணும், இவங்க நம்பரை கொடுங்க." அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட வாங்கிக்கிறாங்க. மேனேஜருக்கு கடுப்பாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம சிந்தாமணி ஆள், ஆனால் மீனாக்கில் விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா இருக்குது. அப்போது சிந்தாமணி வந்து கொஞ்சம் லேட்டாக விஜயா கூப்பிட்டு வராங்க. "என்ன தான் நடக்குன்னு பார்ப்போன்னு" சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. டெக்கரேஷன் பயங்கரமாக இருக்குது.
பார்த்துட்டு சிந்தாமணி அரண்டுறாங்க. இது எப்படிங்க நடந்துச்சு? வேலைக்கு வரவங்க எல்லாமே வர்றாங்கன்னா எப்படி நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மீனாவுக்கு யார் வந்து வேலை செஞ்சா? அப்படிங்கிறாங்க. எப்பவும் மீனாட்ட வேலை பார்ப்பாங்களா அவங்க தான் அப்படிங்க. எப்பவும் வேலை பார்க்குறவங்களா? அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கம்மா. அதெல்லாம் இல்லை, அவங்க நல்ல வேலை பார்த்து இது பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து எங்கள் மண்டபத்துலையும் கிடைக்காது, எங்கள் ஓனர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தரமாட்டாங்க. அதுபோக அந்த கம்பெனிக்காரங்க பெரிய ஆளுங்க, மாதத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களாம், பெரிய பெரிய ஃபங்க்ஷன். இப்படி மீனாவுக்கு மாதம் மாதம் ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்கிற மாதிரி வழி பண்ணிடுவாங்க. இனிமேல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதும்மா, இனிமேல் அது உங்கள் ஆர்டருக்கு இங்கே கிடைக்காது, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி பண்ணது அப்போ என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ரோகிணி அப்படிங்கும்போது, ஆண்டி நான் எல்லார்ட்டையும் கொண்டு போய் தானே பணம் கொடுத்தேன் அப்படிங்கும்போது சிந்தாமணி சொல்கிறாங்க, பணம் கொடுத்தியா? அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டியா? அப்படிங்கிறாங்க. என்ன சிந்தாமணி அம்மா அப்படி பேசுகிறீங்க அப்படின்றது, என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒவ்வொருத்தவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரோகிணிகிட்ட அவங்க திரும்ப பேசுகிறாங்க. என்ன ரோகிணி, ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த மீனாவுக்கு எதிராகவே செயல்படலான்னு நினைக்கிங்களா? நீங்களும் உங்கள் ஆண்டியும் அந்த சிந்தாமணியும். உங்களுடைய வேலை எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுதான் முத்து தம்பியும் மீனாவும் சொல்லிட்டாங்க. அவங்க தரத பணத்தை வாங்கிக்காங்க, நீங்கள் வேலைக்கு வந்து சேருங்கன்னாங்க. அதனால் நாங்கள் வாங்குற பணத்தை வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, அந்த மீனாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. மீனா என்னடி நினச்சிட்ருக்க அப்படிங்கும்போது, ஆண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் தொழில் பண்ணக்கூடாது, அந்த சிந்தாமணி தான் எல்லா இடத்துலையும் தொழில் பண்ணணும். என்ன வேலைக்கு வர ஆள் பூரா வரக்கூடாதுன்னு சொல்லி பணத்தை கொடுத்தீங்க, அவங்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு என் கூட வேலைக்கு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, எங்கிட்ட கை நீட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்க எப்படி உனக்கு வேலைக்கு வருவாங்க? அப்போது அந்த எல்லோரும் ஏமாற்றி தான் இருக்கேன். ஆனால் இருக்க முடியும் எங்கள் அத்தை, அந்த மாதிரிலாம் எனக்கும் தெரியாது, என் தொழிலுக்கும் தெரியாது, உங்களுக்கும் ரோகிணிக்கு வேணால் பழக்கமாக இருக்கும் அப்படிங்கிற ரோகிணி சொல்கிறாங்க. மீனா தேவையில்லாமல் என்ன இழுக்காதாங்க அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ரோகிணி இங்கே பாருங்கள், இவங்க எங்கள் அத்தை, நான் மறுவாதி கொடுப்பேன், நீங்களும் இந்த வீட்டில் என்ன மாதிரி வாழ வந்தவங்க தான். அப்படி பார்த்தா நான் தான் அந்த வீட்டுக்கு நாள் வந்தேன், முன்னாடி வந்தேன், அதுக்கப்புறம் தான் வந்தீங்க. உங்களை மாதிரி நான் வந்து 1000 பொய் சொல்லிட்டு வரல, பெரிய பணக்கார விட்டு மோவா, பெரிய மலேசியாவிலேருந்து வந்தேன், அப்படி இப்படின்னு நான் பில்டப் பண்ணலை. நான் சாதாரண லோக்கல்லேருந்து தான் வந்தேன். என்ன எனக்கு என்ன உண்டு ஏது உண்டுன்னு தெரியும், நான் வரதுக்கு மட்டும் இந்த வீட்டுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் யார் என்னன்னு இப்போ கூட தெரியாது. நீங்கள் இப்போ கூட தான் ஆண்டிக்கிட்ட போய் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, மீனா வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறது. வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறேன், உங்களை பற்றி விசாரித்தா எல்லாம் தெரியும். நீங்கள் வந்து மெட்ராஸுக்கு வந்து 4 வருஷம் தான் ஆச்சுன்னீங்க. வித்யாட்ட கேட்கும்போது சின்ன பிள்ளைகள்லேருந்தே நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம், படித்தோம் வச்சோன்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆகா வித்யா அவ்வளோ லிட்டால் என்னமோ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதாவது விளையாட்டில் சொல்லியிருப்பா. நான் வந்து 4 வருஷம் தான் ஆச்சு அப்படிங்கும்போது, விஜயா ரோகிணி என்ன புதுசாக இவ சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, ஆண்டி அவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிச்சில, பணமும் கிடைக்க போகுது, அந்த பில்டப்பில் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, மீனா இன்னுமே பாரு, உனக்கு தொழிலே கிடைக்காத அளவுக்கு நான் பண்ணுறேன் பாரு, நீ வீட்டிலேருந்து வெளில போனதானே தொழில் பண்ணுவேன் அப்படிங்கும்போது முத்து வராரு. மீனா அம்மாவே அவனை கொண்டு எல்லா இடத்துலையும் கொண்டு கூப்பிட்டு வந்துடுவாங்களா அப்படிங்கும்போது, ஆமாடா அது ஒன்று தான் பாக்கி, இன்னும் வந்து அவள் வேலையை செய்யக்கூடாது, இந்த வீட்டில் இருக்க மருமகள் யாருமே வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், ரோகிணி வீட்டில் தானே இருக்கா, அதேமாதிரி 3 மருமகளும் வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கும்போது சுற்றி வராங்க. என்ன ஆண்டி சொன்னீங்க? வீட்டில் தான் இருக்கணுமா? அதனால தான் வந்து எங்கள் ஸ்டூடியோ ஓனர்கிட்ட போய் என்னை வேலைக்கு எடுத்துடணும்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே நான் எங்கே சொன்னேன் அப்படிங்க. ஆண்டி அதெல்லாம் நடிக்காதீங்க, எங்கள் ஓனர் சொல்லிட்டாரு, அது அவங்க வீட்டில் பார்த்துக்கு பதிவெல்லாம் கேமரா பதிவெல்லாம் இருக்குது, இனிமேல் இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்காதீங்க, உங்களுக்கு சிங்சா போடுறதுக்கு நீங்கள் சொன்னால் ஆமாம் சாமி அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ரோகிணி இருக்காங்க. நாங்கள் அதுக்கு ஆள் இல்லை, நாங்கள் உழைச்சி தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம், யாரையும் ஏமாற்றி சாப்பிட்ணுன்னு நினைக்கல. அந்த ரோகிணி தான் வந்து உங்கள்கிட்ட பில்டப் பண்ணி ஏமாற்றி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த மீனா தொழிலை கெடுக்கிறதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட உறவாடுதாங்க. இப்போ நீங்கள் அவங்கள மருமகளாக ஏற்றுக்கிறீங்க, அப்படி தானே? ஏமாத்துக்காரங்க ஒரு ஏமாத்துக்காரங்க தான் இது பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, மருமகன் தான் பார்க்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கையை ஓங்க போகிறாங்க. ஆண்டி நான் மீனா மாதிரியோ ரோகிணி மாதிரியோ நீங்கள் கை நீட்டதை பார்த்துட்டு ஆண்டி சாரி ஆண்டி சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் ஒரு பூசை கொடுத்தீங்கன்னா 3 பூசையாக திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கும்போது ரவி வந்துட்டார். என்ன சுற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது வந்து கேள்றா அப்படிங்கிறேன். அம்மா நீங்கள் பேசுனதையும் கேட்டேன், அண்ணி தொழில் கெடுக்குது நீங்கள் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க? ரோகிணி நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, எங்கள் அம்மா தான் புரியாமல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் மேலும் வந்து மீனா அண்ணியை வந்து தொழில் பண்ணாத அளவுக்கு பண்ணுறீங்க, ரொம்ப தப்பு அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜ் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. கண்ணா என்னடாச்சு அப்படிங்கும்போது, இல்லைம்மா கடன்காரங்க எல்லாருமே சேர்ந்துட்டு கடன் எனக்கு கடை பக்கத்தில் நீ வந்து அவ்வளோதான்ட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதி சூப்பர் 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 அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்க. ஆமா ஆண்டி, மீனாவை தொழிலே கெடுக்குன்னு நினச்சிங்க, ஆல்ரெடி உங்கள் செல்ல பையன் பண்ண தொழில் முடிஞ்சு போச்சு,
இன்னும் அதை பார்க்கவே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்குமே என்ன மீனா வாங்க நம்ம வந்து பிடிச்சமான பிரியாணியை சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைனிங் டேபிளில் சாப்பிட போகிறாங்க. இங்கே விஜயா என்ன செய்யணும் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.